பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே, பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலைய வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது, அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடிக்கிட்டு இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சுதா, நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும், நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலா எப்பா மாட்டிக்கிட்டான், இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்க பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோட இருக்கும். டேய் இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும், எங்கள மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே, பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே, பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. தொழிலிருந்து தப்பிக்க எங்க அப்பா அந்த கல்லு வெட்டி கிழவனுக்கு என்ன கட்டி வைக்க பாக்குறாரு. நீங்க தான் என்ன எங்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கல்யாணமா? நான் எங்க அப்பனை நம்பி இருக்கேன், எங்க அப்பா உடுக்கைய நம்பி இருக்கான், உடுக்க பேய நம்பி இருக்கு. பேயே இந்த ஊர்ல இல்ல, அப்புறம் எப்படி நம்ம வெளியூர் போறது, வாழ்க்கை எப்படி நடத்துறது? இந்த பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்புறம் என் பொண்ணத்தை தான் பாப்பீங்க. ஆமா சொல்லுவீங்க, ஆனா யாரும் சாக மாட்டீங்களே. தாலிங்கிற பேர்ல ஒரு 1.5 முழம் கயிறை கட்ட வச்சிருவீங்க, அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒண்ணு பிறந்துரும், 10 மாசம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க. ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே, அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா? கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா. ஐயோ சும்மா இருங்க, நடக்க போற நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். பகல்லையே போய் அவனை கடிச்சாத்தான், ராத்துல அவன் தெரிய மாட்டான், இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான். அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன். என்ன சும்மா இருங்க, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அடி போங்கடி, இவனும் அதே மாமூல் வார்த்தை தான் சொல்றான். ஏண்டி நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? என்ன கல்ல வீடு, உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட அதுக்குள்ளேயே காத்து வாக்குல பரவிடுச்சா? காத்து கருப்பெல்லாம் எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ஊருக்குள்ளேயே வரும். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2ஆம் தாரம்? எனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? என்னப்பா, நான் வாரிசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மேல பாத்துக்கிட்டு நிக்கிற. இல்ல, நான் காக்காயை பாத்துக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு உள்ள அது கிடக்கட்டும், இது இங்கேயே கிடக்கட்டும். வாரிசுங்க தான் நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுக்கு வாரிசு? நிறைய நிலம் இருக்கே. உலகம் உண்டான காலத்துல இருந்து நிலம் இருக்கு, அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்தோம். விதண்டாவாதம் பண்ணாதே, எனக்கு வாரிசை உருவாக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. இப்படி செஞ்ச என்ன? எப்படி? நாட்டுல அனாதை குழந்தைங்க நிறைய இருக்கு, அதுல ஒண்ணு எடுத்து அது பேருக்கு எழுதி வச்சுட்டா அது எப்படி முடியும்? எனக்கு பிறந்த பிள்ளைக்கு தானே எழுதி வைக்க முடியும். இப்படி முன்னால நிலம் வாங்கினவங்க எல்லாம் வாரிசுக்கு வாரிசு நிலத்தை எழுதி வச்சுட்டே போனா பின்னால வர்ற ஏழைங்க நிலத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, நான் துளசியை கட்டிக்கிட்டு வாரிசை உருவாக்கத்தான் போறேன். நீ துளசியை கட்டிட்டு வாரிசை உருவாக்க மாட்ட, அவளை நான் கட்டிக்கிட்டு வாரிசை நான் தான் உருவாக்க போறேன். விழுந்துருச்சு விழுந்துருச்சு, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். விழுந்துருச்சு விழுந்துருச்சு. என்னது, கருப்பட்டியை எல்லாரும் விரட்டிட்டு வர்றானுங்க. கருப்பட்டி விழுந்துருச்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு வர்றான். ஆஹா, அவனுக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவன் வேறொரு பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்குள்ள நாம அவனை வளைச்சிடணும். கருப்பட்டி, மாங்குட்ட தலையா, இந்த பசங்களுக்கா நீ ஏன் இப்படி பயந்து ஓடி வந்துகிட்டு இருக்க? எனக்கு லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கு. அப்படியா? ஏயா கருப்பட்டி இப்படி விரட்டி வந்துகிட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு 28 ரூபாய் தரணும். எவ்வளவு கொடுக்கணும்? 19 ரூபாய் எனக்கு தரணுங்க. உனக்கு எவ்வளவு? எனக்கு 7 ரூபாய் தரணும். உனக்கு எவ்வளவு? 20 ரூபாய் தரணும். 28 ரூபாய் எனக்கு தரணுங்க. ஆக மொத்தம் உள்ளூர்ல மட்டும் ஒரு 5000 பாக்கி இருக்கும். இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. இன்னொரு தடவை சொல்லிருங்க. இனிமே கருப்பட்டி கொடுக்க வேண்டிய கடனுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நீங்க யாரும் அவன்கிட்ட கேட்க கூடாது, கேட்க கூடாது. கேட்டுக்கங்கயா, உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க வாங்க சார். கருப்பட்டி, உன்னை பேங்க்ல தப்பா பேசிட்டேன், தவறா நினைக்காத. பழைய வசனம் தான் இருந்தாலும் சொல்றேன், இது உன் கையில
காதா நினைச்சு கேக்குறேன், என்ன மன்னிச்சுக்க. ஆமா, பணம் உனக்கு எவ்வளவு விழுந்துச்சு? இங்க பாருங்க. எங்க? அப்படியே பாத்துக்கிட்டே வாங்க. எங்க? இங்க பாருங்க. எங்க? குனிஞ்சு பாருங்க. எங்க? கடைசியில 2 நம்பர் 10 ரூபாய் விழுந்திருக்கு. ஐயோ, உன்னை நம்பி நான் அவனுகிட்ட 5000 ரூபாய்க்கு நான் பொறுப்படுத்திட்டேனே. இப்ப என்ன பண்றது? அந்த பக்கம் போனா என்ன பின்னிடுவாங்களே, பின்னி. மேனேஜர் சார், மேனேஜர் சார், என்ன? ஒரு 10 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். சமாளிச்சுக்கியா? இந்தப்பா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்கள சமாளி. நான் இந்த பக்கம் போயிடுறேன், அவனுங்க கிட்ட சொல்லாத. யோ, இங்க வாங்க ஐயா. விழுந்த பணத்துல 10 ரூபாய் தடவை எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். விடாதீங்க, விடுங்கய்யா. ஐயோ, நம்மள விரட்டிட்டு வர்றாங்களே. விடாதீங்கய்யா. ஐயோ, விடாதீங்க. உன்னாக்கு தலைய காசையை வாங்கிட்டு நம்மள காட்டி கொடுத்தானே. பூசாரி ஐயா, பூசாரி ஐயா. ஏன்டா கருப்பட்டி, என்ன விஷயம்? பிச்சை மக துளசிக்கு பேய் பிடிச்சிருக்கான், உங்களை ஆயுதத்தோட வர சொன்னாங்க. ஆயுதத்தோடனா? நாங்க என்ன லேத்து பட்டறையா வச்சு நடத்துறோம்? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, வாத்தியத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். பம்பே உடுக்கன்னு சொல்லு. பூபதி என்ன, பூபதி என்ன? கிட்ட தானடா உட்கார்ந்திருக்கேன். கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? தப்பா கேட்காத. இந்த விஷயத்தை வந்து சொன்னல, ஒரு 2 ரூபாய் கைமாத்தா கொடுங்க, நாளைக்கு தரேன். 2 ரூபாயா? நிலைமை புரியாம பேசாத. அப்பனும் மகனும் சேர்ந்து அடிச்சாவே 2.25 கால் தான் கிடைக்குது. இதுல 2 ரூபாய் உனக்கு கைமாத்தா? ஏற்கனவே உன் மண்டை உடுக்க மாதிரி தான் இருக்கு. ஓங்கி அடிச்சேன்னா தோல் பிச்சுக்கு, தோல் வேணா ஓடி போயிரு. அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பொண்ணுக்காச்சும் பேய் பிடிச்சத. இத வச்சே 40 நாள் ஓட்டிடுறோம். வாடா. ஏமாந்தா நீ 400 நாள் கூட ஓட்டுவ. துளசிக்கு பேய் பிடிக்க வச்சதே நான். அது புரியாம புலம்பிட்டு போறான் பாரு. புஸ்தக கையலங்காரியே பண்ணு பொண்ணு மடிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பண்ணு பொண்ணு மடிந்த சிங்காரியே. இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்லடி தாயனி. இவன் மேல இருப்பவ யாருன்னே எனக்கு இப்பவே சொல்லடி தாயனி. ஏய், யார் நீ? செத்து போன என் பொண்டாட்டி பாப்பமாவா? ஓஹோ, கல்லு வீட்டுக்காரரோட பெரிய வீடா? அதான் சின்ன வீடாக போற பொண்ண புடிச்சு சினுங்க வைக்குது. நம்ம நாட்டு பொம்பளைங்க செத்தாலும் சின்ன வீட்டுக்கு போறதுக்கு புருஷனை விடவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம நாடுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சரிப்பா, மேற்கொண்டு கேட்க வேண்டியதை கேளப்பா. தாயே, நீ பாட்டுக்கு அவரை அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. அவருக்கு கையமுக்கோ காலமுக்கோ உடம்பு பிடிச்சுடோ ஒரு துணை வேண்டாமா தாயே? இந்த வயசான காலத்துல இந்த கிணத்துக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட ஒரு வெட குஞ்சு வேண்டாமா தாயே? நல்லா கேக்குறான், நல்லா கேக்குறான். தாயே, அவர் என்ன ஊர் உலகத்தை போல நீ உசுரோடு இருக்கும் போதா சின்ன வீடு கேட்டாரு? நீ செத்ததுக்கு அப்புறம் தானே சின்ன வீடு கேட்டாரு. கொஞ்சம் கீழே இறங்கி வா தாயே. அம்மா, என்னையே அடிக்கிற? இல்லீங்க, அம்மாவோட ஆவேசம் இப்படி எல்லாரையும் ஆட்சி படைக்குது. இறங்கிரு, 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 இறங்கிரு. ஏவோ, 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 ஏவோ. விட்டுடுங்க, விட்டுடுங்க, மலை ஏறி போச்சு. அதுக்குள்ளே மலை ஏறிடுச்சு. அதானே, ஊட்டி கொடைக்கானல் மலை கூட கார்ல ஏறினாலே 4-5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு சீக்கிரமா ஏறிடுச்சு. அதுதான்டா பேய்ங்கிறது. பேய் ஏறலாம் இது. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எங்க அப்பனுக்கு 100 ரூபாய் கொடுக்க. எப்பவும் விளையாட்டு தான். பேய் விரட்டுறது இருக்கட்டும், அந்த பொண்ணு சாந்தமா இருக்கும்போது என் அருமை பெருமைகளை எடுத்து சொல்லு. ஆள் கருப்பு தான். அதனால என்ன, அமாவாசை வர்றது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கிட்டோம். கருப்பா இருந்தாலும் மனசு வெள்ளைன்னு சொல்லு. சொல்லு, நீ சொல்லு. சரி சொல்றேன். இந்த இதை வச்சுக்கோ. ஏங்க, ஹல்வா வாங்கி கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபாய் கொடுத்துருக்கல. அட, எனக்கு இல்லைங்க, அந்த பொண்ணுக்கு. சொல்ற விஷயத்தை ஸ்வீட்டா சொன்னா பட்டுன்னு பிடிக்கும். துளசிக்கா 1 கிலோ அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அனுப்புடா. பரவாயில்ல, பரவாயில்ல. சரிடா, நீங்க போங்க, நான் உளறிடுவேன். பாரு, எருமை தண்ணி கலைஞ்ச மாதிரி இவன் பொண்ணு கலையறத. அல்வாவா வாங்கி கொடுத்து அனுப்புற? இருடா, உனக்கு நான் கொடுக்கிற அல்வா, அதுவும் திருநெல்வேலி அல்வா. துளசி, பூபதி உள்ளதான் இருக்கான். அவன் என்ன சொன்னாலும் அதுபடி கேட்டு நடந்துக்க. சத்திய வாக்கு படைச்சவன். போறியா? சரிங்க.
வா துளசி. வந்துட்டேன். வா. அட உட்காரு. என்ன சொன்ன அந்த தாரிடப்பா? அவர் சொன்னாரு நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டு நடக்க சொன்னாரு. சொன்னானா? சொன்னாரு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கிட்ட வாயே. அடச்சி, இது ஒரு வில்லன் மாதிரி. சும்மா இருங்க நீங்க. சும்மா இருமா, காசு கொடுத்துட்டு போயிருக்கான். அதையே காதல் பண்ணுவோம். அல்வா வேற வரப்போகுது, அது பின்னால. ஏங்க நீங்க அலையாதீங்க. அட அலையிலமா, காது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இனிமே நீ பேயாடும் போது என்ன நான் சொல்றது அப்படியே நடக்கிறேன். எப்படி? கேளுதாயே, உனக்கு என்னென்ன வேணும் கேளு. எது கொடுத்தா நீ மலையேறுவ? கேட்டதெல்லாம் கொடுப்பியா? கொடுப்பாரு தாயே. கல்லு வீட்டு கருப்பையா ரொம்ப தங்கமானவரு. அவர்கிட்ட இல்லைன்னாலும் அடுத்த வீட்டுல திருடியாவது கொடுப்பாரு. திருடுவீங்கல்ல? கேளுதாயே. எவர் சில்வர் அண்டா வேணும், எவர் சில்வர் குண்டா வேணும், குடும்பம் நடத்துற அளவுக்கு எவர் சில்வர் பாத்திரம் எல்லாம் வேணும். ஐயோ கேளு. அப்படி கேளு. ஆமா கேளு. ஜோரா கேளு. கேளு கேளு, இன்னும் கேளு. என் சர்வீஸ்ல எவ்வளவோ பேய ஓட்டிருக்கிறேன். இப்படி எவர் சில்வர் பாத்திரம் கேட்ட பேய பார்த்ததே இல்ல. உன்னை கூட கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. உன் காலத்து பேய் ஒண்ணுமே கேட்காது. இது லேட்டஸ்ட் பேய். எவர் சில்வர் பாத்திரம் கேட்கும், மிக்ஸி கேட்கும், கிரைண்டர் கேட்கும், பிரஷர் குக்கர் கேட்கும். முடிஞ்சா டிஜிபில தவணை முறையில கலர் டிவியை இது கேட்டு வாங்கிட்டு போயிடும். டிவி இவன் கட்டுவான். இன்னும் கேளு. ஏதாவது கேளு. அப்படி கேளு. என்ன கல்லு வீட்டுக்காரர் கண் கலங்குறாரு? எவர் சில்வர் கடைக்கு கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா நான் தான் எதையும் வாங்கி கொடுக்காம ஏமாத்திட்டேன். யார? செத்து போனாலே என் முதத்தாரத்தை அத அப்படியே ஞாபகம் வச்சிருந்து இப்ப கேக்குறாளே. பின்ன கேட்காதா? ஆசை நிறைவேறாம செத்து போன எந்த பொம்பளையா இருந்தாலும் ஆவியா வந்தாவது கேட்பாங்க. நீ வாங்கி கொடுத்துறதா மரியாதை. நீ கேளுதாயே. சிவப்பு கல்ல அட்டியில குடுக்கறியா? இருக்கு தாயே, வச்சிருக்க, குடுத்துற. திமிக்க மாட்டல? எல்லாமே உனக்கு தான். எல்லாத்தையும் சொன்ன. தீபாவளிக்கு நான் போட்ட வைர மூக்குத்தி அப்படியே வச்சிருக்கிறேனே. நானா விடுவேன்? கடைசியில கேட்கலான்னு இருந்தேன். கண்டிப்பா குடுத்துறேன். கண்டிப்பா குடுத்துறேன். அஜகுமாலா கேளுதாயே. இவர் ஒரு தாறு பூசுல தங்க கட்டி வெள்ளை உள்ளம். போற போக்குல எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாரு போல இருக்கு. நான் கேட்ட பட்டு புடவை, பாத்திரம், நகை நட்டு, கட்ல மெத்த எல்லாத்தையும் ஒரு வண்டியில வச்சு கட்டி என்ன இந்த ஊர் எல்லையில கொண்டு வந்து விட சொல்லு. வண்டியை யார் ஓட்டுறது தாயே? நீதான் ஓட்டணும். ஏன்? வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே இடத்துல ரத்தம் கக்கி சாவாங்க. ஓ ஐயா, யாராவது வண்டி ஓட்டுறீங்களா? வேண்டாம் பூபதி, இது கேட்டதெல்லாம் நான் கட்டி தர்றேன். நீயே எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுரு. சரி தாயே, மலை ஏறியா? கல்லு வீட்டையா, நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்றேன் பூபதி. எல்லைய கடந்து விடும்போது ரொம்ப இம்சப்படுத்திடாத. நான் இம்சையே படுத்த மாட்டேன். அது இஷ்டம் போல போக விடு. அது இஷ்டம் போலதானே இப்ப போகுது. அப்ப நான் வரட்டுங்களா? அப்பா நான் வரட்டுமா? ஐயா, ஓ சீக்கிரம் வா. பேய் கூப்பிடுங்கய்யா. வர்றேன் ஐயா, நான் வர்றேன் வர்றேன். போ தாயி போ. வண்டியில ஏறு தாயி, ஏறு தாயி, ஏறு. அப்பா பின்னால வந்தீங்க ரத்தம் கட்டி சாவீங்க. ஐயா வர்றையா. அம்மா வர்றம்மா. போலாமா தாயே? தாயே போடா. நீ அங்க வாடி. பொன்னம்பலம் ஐயா, உன்னை போல கோழை இல்லையா அவன் மகன்? உயிருக்கு துணிஞ்சு போறாயா. அவன் இப்ப தொழில நல்லா கத்துக்கிட்டாங்க. அவன் தாயா மனுஷன். யோ பொன்னம்பலம் ஐயா, எல்லையை தாண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னானே உன் மகன். 3 நாள் ஆச்சு, இது வரைக்கும் ஆளையே காணோம். நம்ம ஊர் எல்லையை சொன்னானா நம்ம நாட்டு எல்லையவே சொன்னானா ஐயா? அதுதான் எனக்கும் தெரியல. கல்லூடு கல்லூட்டுக்காரன் என்னடா கரப்டி? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொன்னா 2 ரூபா கொடுக்கணும். சொல்றா, தர்றேன். பூபதியும் துளசியும் நீங்க கொடுத்த சீதனத்தோட அந்தியூர்ல குடும்பம் நடத்துறாங்க. முதலரும் முடிஞ்சு போச்சு. அந்தியூர் பஞ்சாயத்து அவங்களுக்கு பலத்த பாதுகாப்பு. யாராவது போனீங்க உங்க தலை தப்பாது. யோ பொன்னம்பலம்,
உன் மகன் என்ன மட்டும் ஏமாத்தல, இந்த ஊர் ஜாதி கட்டுப்பாட்டையே மீறி அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி இருக்கிறான். இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி அவனை என்ன செய்யறான் பாரு. கல்லூட்டுக்காரர என்னடா கேட்டா தப்பா எடுக்க மாட்டீங்களே? அவங்க 2 பேருக்கு குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? செருப்போடு வைக்கிறது. நான் எல்லாத்தையும் பறி கொடுத்து நிக்கிறேன். பேரு கேட்கிற பேரு பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டே தம்பி, காஃபி கொண்டா. கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவு. ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. எந்திரா. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? எந்திரா. பேங்கர்ற கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே? நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. ஆஹா. போடா. சர்ரா. போங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க.